டைட்டில் பார்த்துருப்பீங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடிக்கடி வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதை முன்னாடி சொல்லிடலான்னு தோணுது. தவளை வாயால கெடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மையா இருக்கு. ஸோ அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மிகப்பெரிய லெவல்ல ட்விட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ் வலைதளத்துல பாத்தீங்கன்னா, அதுக்கான ஒரு போராட்டம், அதுக்கான ஒரு சண்டை ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி பேச போறோம். ஏன்னா அது முக்கியமா பேசி ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் வந்து மெயின் கண்டென்ட்டேவும். என் தலையில நானே மண்ணவாரி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஒண்ணு நினைச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கே அகெயின்ஸ்டா மாறும். அப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு. அதை பத்தியும் டீட்டெயிலா பேச போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். ஃபர்ஸ்ட் வந்து தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட ஒரு போஸ்டர் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் அக்டோபர் மாசம் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அபிஷியலா சொல்லிட்டு தான் வந்துட்டு படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருமே என்ன நினைச்சாங்க, அக்டோபர்ல வந்துட்டு தீபாவளிக்கோ இல்லைன்னா வந்துட்டு ஆயுத பூஜைக்கோ எதுக்கோ ஒன்று ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருந்தாங்க. ஆனா வந்து இடையிலேயே நியூஸ் வந்துருச்சு, இந்த படம் பொங்கலுக்கு தள்ளி போக போகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா ரீசெண்டால நேத்து பாத்தீங்க அப்படின்னா அஜித் சார் வந்து ஒரு கார் ரேஸ்ல இத்தாலியில வந்துட்டு தேர்ட் பிளேஸ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நியூஸ் வந்து பெரிய லெவல்ல சோசியல் மீடியால பயங்கரமா பரவிட்டு இருந்துச்சு. எப்பயுமே தெரியும் இல்லையா, விஜய் சாரோட ஒரு நியூஸ் இருந்தாலும் அஜித் சார் பக்கம் இருந்து ஒரு போஸ்டர் ஏதோ ஒரு இது கொடுப்பாங்க. அஜித் சாரோட நியூஸ் இருந்தா அது வந்து விஜய் சார் பக்கம் இருந்து ஏதோ ஒன்று வரும். இது வந்துட்டு காலங்களவா நடந்துட்டு இருக்கிற விஷயம்னா அந்த ரீசனுக்காக மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இப்ப இவ்வளவு சீக்கிரம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பெரிய லெவல்ல எல்லா பக்கமும் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி. ஸோ அதனால நம்மளை மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ரெண்டு பேருமே அப்படிதான். ஸோ அப்படி நினைச்சுதான் இந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கு கூட தவளை விஷயத்தை பேசிடலாமா? ஏன்னா வந்து அஜித் சார் படங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 படங்கள், நிறைய படங்கள்லாம் கிடையாது, நிறைய படங்கள் லிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 2-3 படங்கள் வந்து ஒன்னு ஷூட்டிங் டிலே ஆயிருக்கும், இல்லைன்னா கொரோனா டயத்துல வலிமை படம் இப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இல்ல ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி படம் பாத்தீங்க அப்படின்னா காப்பிரைட் பிரச்சனை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தனால அபிஷியலா வந்து ஒரு ரிலீஸ் டேட் சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மாத்திருக்காங்க. ஸோ இதை வச்சு ஒரு கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இப்படி போகும்போது எப்பயுமே வந்து விஜய் ரசிகர்கள் எல்லோரும் கிடையாது, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆம்பளையா இருந்தா சொன்ன டேட்ல ரிலீஸ் பண்ணணும், எங்க தளபதி வந்து ஆம்பளை, அவர் ஒரு டேட் சொல்லிட்டாருன்னா அதில் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அதற்கான போராட்டம், அதுக்கான சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆம்பளைன்னு சொன்னீங்க இப்ப என்னடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கமும் ஒரு படம் தானே அதனால என்ன அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தடவை பண்ணாலும் தின்னாலும் அது அப்படிதான் வரும். ஏன்னா ஒரு பழமொழி இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எது பண்ணாலும் வந்து பண்ணதுதான். ஸோ வந்து ஒரு பெரிய படம், பெரிய ப்ராஜெக்ட்ல படம் பண்ணும்போது பல காரணங்கள் இருக்கலாம். இப்ப இந்த படம் தள்ளி போறதுக்கான காரணம், விஜய் சார் வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. ஸோ அதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு, அவர் நிறைய வேலைகள்ல இருக்காரு. அதே மாதிரி திடீர்னு வந்து ஸ்கிரிப்ட்ல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம். இல்ல பொங்கலுக்கு போனா எலெக்ஷன் டைம், அங்கிட்டு ஒரு 3-4 மாசம் எலெக்ஷன் இருக்கு, நிறைய பொலிட்டிக்கல் விஷயம் படத்துக்குள்ள வச்சிருக்கோம், அதனால அப்ப போனா கரெக்டா இருக்குன்னு சொல்லி பல காரணங்கள் இருந்திருக்கலாம். அதனால தள்ளி போயிருக்கலாம். அதனால வந்துட்டு ஒரு படம் போஸ்ட்பாண்ட் ஆகுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா விஜய் ரசிகர்கள் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது சில பேர் தான் சொல்றேன், அணில் குஞ்சுகள் அவங்க தான், மற்ற விஜய் ரசிகர்கள் கரெக்டா இருக்கவங்கள நாங்கள் வந்து குறை சொல்லலை. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்துட்டு அது ஒரு போராட்டமா, அது ஒரு பிரச்சனையா, அது ஒரு சண்டையா ட்விட்டர்ல வெட்டியா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் தாண்டி இதுக்குள்ள இன்னொருத்தர் வந்துட்டாரு. என்ன அப்படின்னா, நம்ம சிவகார்த்தியனோட பராசக்தி படத்தோட ப்ரொடியூசர் இருக்காரு இல்லையா, டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆகாஷ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பொங்கலுக்கு பிளான் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இவங்க திடீர்னு வந்து இப்ப அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா, அவங்க வந்து அபிஷியலா ஒரு டேட் சொல்லணும் அப்படின்னு எக்ஸாக்டா வந்து சொல்லாம பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் வந்து போட்டு விட்டாரு. ஸோ அதுல இருந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, பராசக்தி படம் பொங்கலுக்கு கன்ஃபார்மா ரிலீஸ் ஆகிறது உறுதியாயிடுச்சு. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்குள்ள போயிடலாம். கோட் படத்தப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், சிவகார்த்தியன் ஒரு வந்துட்டு ஒரு கேமியோ ரோல் வந்து ஒன்று பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து விஜய் சார் வந்து துப்பாக்கியை கையில கொடுப்பாரு. அப்ப நீங்க ஒரு முக்கியமான வேலையா போறீங்க, இனிமேல் நான் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவகார்த்தியன் அவர்கள் சொல்லுவாங்க. அப்ப இதே விஜய் ரசிகர்கள் பயங்கரமா எஸ்கேவை தூக்கி கொண்டாடுனாங்க. அடுத்த விஜய் அவர் தான் அப்படின்லாம் பயங்கரமா பேசினாங்க, எல்லாமே பண்ணாங்க. எல்லாரும் ஓகே, விஜய் வந்து அரசியல் போறாரு, ஒரு படம் தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த அஜித் ரசிகரும் சிவகார்த்தியனை தப்பாவே பேச கிடையாது. சரிங்களா? அடுத்த விஜய் ஆக முடியாது நான் கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா விஜய் சாரோட அந்த ஒரு இடம்ன்றது அடையிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை வந்து அவ்வளவு சாதாரணமாக அடைஞ்சிட முடியாது. ஒரு படம் வந்து ஒரு 300 கோடி வசூல் ஆயிடுச்சுன்றக்கா வந்து விஜய் சாரோட அஜித் சாரோட இடத்தவோ, இல்ல விஜய் சாரோ அஜித் சாரோ ரஜினி சாரோட இடத்தவோ என்னைக்குமே வந்துட்டு பிடிக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. சிவகார்த்திகேயன் ஒரு தனி இடத்தை பிடிச்சாதான் அது அவருக்கு ஒரு மைல்கல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளே பேசியிருக்கோம். அப்ப கொண்டாடுன அதே விஜய் ஃபேன்ஸ் வந்து
இப்ப என்ன பண்றாங்கன்னா எஸ்கேவை பயங்கரமா கேவலமா திட்டிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரி மனநிலைமை எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப வந்து கொண்டாடினவங்க இப்ப ஏன் திட்டுறாங்க? பொங்கலுக்கு 10 நாள் லீவ் இருக்கு. விஜய் சார் படம் வருது. அந்த டேட்ல வந்து சோலோ ரிலீஸ் ஆனா நல்லா தான் இருக்கும். பட் பொங்கலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சோலோ ரிலீஸ்ன்றது ரொம்ப ரேர் தான். ரொம்ப ரொம்ப ரேரு. ஏதாவது ஒரு டைம் ஏதாவது ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா துணிவு வாரிசா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் படமே சொல்றேன் நான். இந்த வருஷம் பெருசா வந்துட்டு பெரிய படங்கள் வரலனாலும் போன வருஷம் பாத்தீங்கன்னா துணிவு வாரிசு வந்துச்சு, அதுக்கு முன்னாடி விஸ்வாசம் பேட்டு வந்துச்சு. இப்படி பொங்கல் ரிலீஸை பொறுத்த வரைக்கும் 2 படம் 3 படம் வந்தாதான் நல்லா இருக்கும். பெரிய ஹீரோக்கள் படம் 2 படம் வரலாம். சின்ன சின்ன ஹீரோக்கள் ஒரு மீடியம் லெவல்ல இருக்காங்க 3 படம் 4 படம் கூட வரலாம். ரொம்ப சின்ன படம் இந்த வட்டால 8 படம் 9 படம் வந்துருச்சு. ஸோ நல்ல படம் எப்படி வந்தாலும் ஓடதான் போகுது. அதுக்காக வந்து எஸ்கேவை போட்டு இந்த மாதிரி கழுவி ஊத்தி நான் பார்த்ததே கிடையாது. பயங்கரமான ஒரு சண்டை வந்து ட்விட்டர்ல நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அரசியலுக்கும் சினிமாவுக்கும் வித்தியாசம் தெரியாத நபர்கள் தான் இன்னும் விஜய் சார் ரசிகர்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் நான் சொல்லல, நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது ஆகாஷ் அப்படின்றவரு டான் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு நெருக்கமானவர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெட் ஜைன் தான் இந்த படம் சிவகார்த்தியின் படத்தை பராசக்தி படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஓன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அவங்க டிஎம்கே, இந்த பக்கம் டிவிகே, 2 பேருக்கும் ஆல்ரெடி அவர் விஜய் சார் வந்து டைரக்டாவே சொல்லிட்டார் டிஎம்கே என்னோட எதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவரோட கடைசி படம், விஜய் சாரோட கடைசி படம், லாஸ்ட் படம் பாத்தீங்கன்னா நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் இருந்திருந்தாலும் கூட நிறைய கேமியோஸ் உள்ள கொண்டு வந்து பயங்கரமா ப்ரொமோட் பண்ணி ஒரு வாட்டி பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த படம் ஒரு 400 கோடிக்கு மேல 450 கோடி வசூல் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ லாஸ்ட் படம் ஒரு பெரிய எய்ம் இருக்கும், பெரிய கலெக்ஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்னொரு பக்கம் எலெக்ஷனை ஒட்டி ரிலீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்படி பல பிளான்ல வந்து அவங்க பொங்கலுக்கு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு எதிர்கட்சியா அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு அவங்ககிட்ட ஆட்சி இருக்கு, என்ன பண்ணுவாங்க? இந்த படத்துக்கு கூட ஒரு படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். இப்ப வந்துட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அஜித் சார் படம் வந்து இப்ப ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த படம் ஒருவேளை நடிச்சிட்டு இருந்தாரு, இந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அவங்க வந்து இப்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன், ரெட் ஜெயிண்ட பொறுத்த வரைக்கும் அஜித் படத்தையே வாங்கி விஜய் படத்தை கூட மறுபடியும் கிளாஷுக்கு விட்டுருப்பாங்க. படம் இல்ல, வேற ஏதாவது படமா இருக்கான்னு பார்த்தா அங்க எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா கையில இருக்க படம் பராசக்தி தான், அதுதான் கரெக்டான ஷெடியூல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப வந்து நம்ம சிவகார்த்தியின் படத்தை இறக்கணும். அவரும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பயங்கர ஒரு ஹிட் கொடுத்துட்டாரு, ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்காரு. படமும் பெரிய படம், அவருக்கு 25வது படம், இந்த படமும் பெரிய படம். இது கூட ரிலீஸ் பண்ணா தியேட்டர் ஃபுல்லா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இங்க தியேட்டரை குறைக்கலாம், இவரோட கலெக்ஷனை குறைக்கலாம். லாஸ்ட் படத்துக்கு கூட இன்னொரு பெரிய படத்தை விட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சிவகார்த்தியின் படம் இன்னைக்கு பெரிய படம் தானே. ஸோ அதை ரிலீஸ் பண்ண அப்படின்னா இந்த இவருக்கு பாதிக்கும்ன்ற ஒரு கணக்கு போட்டிருக்கலாம். அதனால கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் இந்த முடிவை எடுத்திருக்கவே மாட்டாரு. அவர் வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு தான் சொல்ல முடியும். அஜித் சாரா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும், அவங்க சொல்றதுதான் ப்ரொடக்ஷன் கம்பெனி கேட்பாங்க. ஆனா ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க நாங்க இப்படித்தாங்க ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்து வந்து அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து அவங்க படம் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட எஸ்கேவும் சொல்லியிருப்பாரு, இனிமேல் சொல்லலாம், இல்ல எஸ்கேவுக்கு இது தெரியாம கூட நடந்திருக்கலாம். எஸ்கே அதை விரும்ப மாட்டாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் நிறைய இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அது எஸ்கே எடுத்த முடிவா இருக்காது, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுத்திருக்கோம். ரெட் ஜெயின் மூலமா கூட அது நடந்திருக்கலாம். ஸோ அதனால வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்ப்பாரு, கேட்கலாம் வந்தா வந்ததுதான். இல்ல வேண்டாம் தள்ளி போவோம், நம்ம படம் பெரிய பட்ஜெட், நம்மளோட கலெக்ஷன் பாதிக்கும் அப்படின்னு யோசிச்சு கூட தள்ளி போலாம். இல்ல எஸ்கே சொன்னதுக்காக தள்ளி போலாம். இல்ல பிடிவாதம் நாங்க இறக்குவோம்னு சொல்லி இறக்கினாலும் இறக்குனதுதான். இதுல என்ன வேணா நடக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு ஹீரோவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பெரிய ஹீரோக்கள் முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ரஜினி சார் இருக்காரு, கமல் சார் இருக்காரு, அஜித் சார் இருக்காரு, விஜய் சார் இருக்காரு அப்படின்னா அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துல தான் அவங்க வர்றாங்க. ஆனா அவங்க இப்ப வந்து இந்த கண்டிஷன்ல அவங்க சொல்றதை கேட்பாங்களான்னா 90% கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் வந்து பெரிய ஹீரோக்களே வந்துட்டு சில நேரத்துல ரிலீஸை பத்தி முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களோட படம் அவங்க பணம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு எப்ப ரிலீஸ் பண்ணணும் அப்பதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை விட்டுட்டு இதுல அரசியல் இருக்குன்றது தெரியல, இது ஒரு நடிகர் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றது தெரியல, இதெல்லாம் தெரியாம 2 பேரும் மாத்தி மாத்தி கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றதுனே தெரியல. இதை வந்து பேசி ஆகணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம சொன்ன பழமொழி அது உண்மைதான். தான் தலையில தானே மண்ணா வரி போட்டுக்கிறது அப்படின்றது விஜய் சார் யதார்த்தமா அந்த துப்பாக்கி கொடுத்திருந்தாரு. அதை வச்சு இவங்க அடுத்த வச்சு இவங்க தான் பேசுனாங்க. இப்ப கிளாஸுக்கு வரவும் எஸ்கே போட்டு இது பண்றாங்க. ஒரு பக்கம் கட்சி ரீதியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இது வரத்தான் செய்யும். ஆனா வந்து இது கூட தெரியாம 2 பேரும் அதுவும் கேவலமா ட்விட்டர்ல பேசிட்டு இருக்காங்க. இவங்க எந்த மாதிரி மனநிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. இவங்களெல்லாம் கட்சிக்குள்ள வச்சு
விஜய் சார் எப்படி வந்து கட்சியை பெருசா வளர்த்து ஜெயிக்க போறாருன்னு தெரியல. இதை பத்தி பேசணும்னு தோணுச்சாருக்காக தான் பேசுறேன். நம்ம சேனல்ல போய் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.